ஓம் சாந்தி 23/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞான ரத்தினங்களினால் அலங்கரித்து வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். பிறகு ராஜ்யத்திற்கு அனுப்பி விடுவார். எனவே அளவற்ற குஷியில் இருங்கள். ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வையுங்கள். கேள்வி: தன்னுடைய தாரணையை உறுதியாக்குவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: தன்னுடைய தாரணையை உறுதியாக்குவதற்கு சதா இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, மீண்டும் அது கல்பத்திற்கு பிறகுதான் நடக்கும், இதை உறுதியாக்குங்கள். என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட இவ்வாறே நடந்தது, எதுவும் புதிதல்ல. இந்த யுத்தமும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருந்தது, மீண்டும் அவசியம் நடக்கும். இந்த மூங்கில் காட்டின் அழிவு ஏற்படத்தான் போகிறது. இதுபோல் ஒவ்வொரு வினாடியும் டிராமாவின் நினைவில் இருங்கள். அப்போது தாரணை உறுதியாகிக் கொண்டே போகும். முரளியின் பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. குழந்தைகள் இதற்கு முன்பும் தூர தேசத்தில் இருந்து மாற்றான் தேசத்திற்கு வந்திருந்தீர்கள். இப்போது இந்த மாற்றான் தேசத்தில் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். ஆகையால்தான் எங்களுடைய தேசமாகிய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். நீண்ட காலமாக நினைவு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். எனவே பாபாவும் குஷியாக வருகிறார். அதாவது ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, சரி போவோமே அப்படின்னு நானும் குஷியாக வரேன் அப்படின்றார். நான் குழந்தைகளிடம் செல்கிறேன் என்பது தெரியும். எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து எரிந்து விட்டிருக்கிறார்களோ அவர்களை வீட்டிற்கும் அழைத்து செல்வேன், பிறகு ராஜ்யத்திற்கும் அனுப்பி வைப்பேன். அதற்காக ஞானத்தினால் அலங்காரம் செய்வேன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளும் தந்தையை விட அதிகமாக குஷியடைய வேண்டும். பாபா வந்திருக்கிறார் என்றால் அவருடையவர்களாக ஆகிவிட வேண்டும். அவரை மிகவும் நேசிக்க வேண்டும். நான் இந்த மாற்றான் ராஜ்யத்தில்தான் வர வேண்டும் என்று பாபா கூறுகிறார். பாபாவிற்கு மிகவும் இனிமையான மற்றும் வண்டர்ஃபுல் பார்ட் இருக்கிறது. இச்சமயம் இந்த மனித சிருஷ்டி மரம் முழுவதும் தமோ பிரதானமாக இற்று போன நிலையை அடைந்திருக்கிறது. எப்படி மூங்கில் காட்டை நெருப்பு பற்றி கொண்டால் முழுவதுமாக முற்றிலும் எரிந்து விழுந்து விடுகிறது. காட்டில் தண்ணீர் எங்கிருந்து வரும் நெருப்பை அணைப்பதற்கு? அதுபோல் இந்த பழைய உலகம் முழுவதையும் தீப்பற்றி கொள்ளும். பாபா சொல்கிறார், நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல. முன்கூட்டியே எல்லாத்தையும் பாபா புரிய வச்சிடுறார். ஆகையால ரியலாக அந்த சீன் வரும்போது ஈஸியாக கடந்து போக முடியும். அதற்கு தயாராக கூட இருப்போம். சத்தியுகத்தில் நீங்கள் தாமரை மலர் போலதான் இருக்கிறீர்கள். அதாவது அங்கே சேர் இருக்காது, இருந்தாலும் பாடி கான்ஷியஸ் இருக்காது, தேக அபிமானமோ அட்டாச்மெண்ட்டோ இருக்காது. தாமரை மலர் போல விடுபட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். பாபாவும் நான் தாமரை மலர் போல் ஆக வேண்டும் என்று சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் எப்பொழுதுமே விடுபட்ட நிலையில தான் இருக்கிறார். அவருக்கு சரீரமே இல்லை. சந்நியாசிகளுக்கு இது போல் சொல்வதில்லை. அவர்களோ காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் தாமரை மலர் போல ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சன்னியாசிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்களும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ சங்கம யுகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களாகிய நீங்கள் தான் தாமரை மலர் போல இருப்பதற்கு முயற்சி செய்யணும். பிறகு சத்தியுகத்தில்
தாமரை மலர் போலவே இருப்பீங்க அப்படின்றார். முதலில் எனக்கு பூஜை செய்கிறீர்கள், பிறகு பூஜாரியாகி தன்னுடைய பூஜை செய்கிறீர்கள். எனவே இப்போது நாம் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆனோம், இப்போது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம் என்ற குஷி ஏற்படுகிறது. இங்கு எவ்வளவு குஷி கொண்டாடுகிறார்கள்! இங்கோ அல்ப காலத்திற்கான குஷியை தான் கொண்டாடுகிறார்கள். அங்கோ உங்களுக்கு சதா காலமும் குஷி இருக்கும். சிவபகவான் வாக்கு குழந்தைகளுக்காக. இது புத்தியின் வேலை அல்லவா? பாபாவும் ஷரீரத்தை கடனாக பெற்று பிறகு அதன் மூலம் சொல்கிறார் அல்லவா? இவருடைய ஆத்மாவும் கூட கேட்கிறது. குழந்தைகளுக்கு ஆன்மீக போதை அதிகமாக இருக்க வேண்டும். பாபா மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். இதுவோ அவருடைய ரதம். நான் இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறேன். ரதத்தை பார்க்காதீங்க, அவரும் இனிமையானவர் தான், அன்பானவர் தான். ஆனால் அந்த ரதத்தில் நான் இருக்கிறேன், நீங்க என்னை நினையுங்க, என்னை நேசியுங்க அப்படின்றார். இருந்தாலும் பிரம்மா மூலம் நீங்கள் பிராமணர்கள் ஆகிறீர்கள், பிறகு மனிதரிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். பிரம்மாவுக்கு முக்கியமான ரோல் இருக்கு, இருந்தாலும் அந்த அட்டாச்மெண்ட்ல வந்துடக்கூடாது. யோக பலத்தின் மூலம் நீங்கள் இதுபோல் ஆகிறீர்கள். அவரை நினைவு செய்து செய்து மனிதரிலிருந்து தேவதையாகி விடுவீர்கள். அடுத்தது பாபா டிராமானுடைய பாயிண்ட்ல ரொம்ப உறுதியா இருக்கணும், அந்த தாரணை மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைய தினம் என்னென்ன நடந்ததோ அனைத்தும் நல்லதாகவே நடந்தது. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இதே போல்தான் நடக்கும். இப்படியெல்லாம் தாரணை செய்து பக்குவம் அடைந்து கொண்டே செல்லுங்கள். அடுத்தது பாபா, தேனீக்களின் ராணி பறந்தால் அதன் பின்னால் அனைத்தும் பறக்கிறது. அதிசயம் அல்லவா? ஆத்மாக்கள் அனைவரும் கூட கொசு கூட்டம் போல் செல்வார்கள். சிவனுடைய ஊர்வலம் அல்லவா? நீங்கள் அனைவரும் மணமகள்கள். மணமகன் நான் வந்திருக்கிறேன் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். ஆகையால் அலங்கரித்து கூடவே அழைத்து செல்வேன். யார் அலங்காரம் செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் தண்டனை அடைவார்கள். மற்றபடி அனைவரும் சென்றே ஆக வேண்டும். பாவாத்மாக்களுக்கு ஒருபோதும் தானம் கொடுக்க கூடாது. அவர்கள் போய் பிறகு அந்த பணத்தின் மூலம் ஏதாவது பாவ கர்மங்களை செய்வார்கள். பாவாத்மாக்களுக்கு கொடுப்பவர்களோ உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது இதுபோல் செய்யக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். பாத்திரத்தை அறிந்துதான் தானம் செய்ய வேண்டும். பாவாத்மாக்களோடு இப்போது பணத்தின் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. யோக பலத்தின் மூலம் பழைய கணக்கு வழக்குகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அளவற்ற குஷியின் இருப்பதற்கு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். பாபா, எங்களுக்கு அளவற்ற குஷியின் கஜானாவை கொடுப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் நாங்கள் உங்களுடன் சாந்திதாமம் செல்வோம், பிறகு எங்களுடைய ராஜ்யத்திற்கு வருவோம். இப்படி தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும்.
வரதானம் பிரச்சனைகளை சமாதான ரூபத்தில் மாற்றிவிடக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகங்கள், அதாவது உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆகங்கள். நான் விஸ்வ கல்யாணி, அதாவது உலகத்திற்கு நன்மை செய்பவன். இப்பொழுது இந்த உயர்ந்த பாவனையை, உயர்ந்த விருப்பத்தை எமர்ஜ் செய்யுங்கள். இந்த உயர்ந்த சம்ஸ்காரத்திற்கு முன்பு எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரம் தானாகவே முடிந்து போகும். பிரச்சனைகள் சமாதான ரூபமாக மாறிவிடும். இப்பொழுது யுத்தத்தில் நேரத்தை இழக்காதீர்கள். வெற்றியின் சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்யுங்கள். லைட்டு போட்டிங்கன்னா இருள் விலகிடும். அதனால இருளை நீக்குவதற்கு முயற்சி செய்யாதீங்க. யுத்தத்தில் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெற்றியின் சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்யுங்க. லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்றார். இப்பொழுது அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்துங்கள். அப்போது உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். பிரச்சனைகளில் செல்வதற்கு பதிலாக தானம் கொடுங்கள், வரதானம் கொடுங்கள். அப்பொழுது சுயத்தை பிடித்திருக்கும் கிரகணம் தானாகவே முடிந்துவிடும். ஸ்லோகன்: பிறருடைய குறைகளை, பலவீனங்களை வர்ணனை செய்வதற்கு பதிலாக குணஸ்வரூபம் ஆகுங்கள். குணங்களை மட்டும் வர்ணனை செய்யுங்கள். அவ்யக்த சமிகை: தந்தைக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்றால், அமிர்த வேளையில் இருந்தே குழந்தைகளுக்கு பாலனை செய்கிறார். நாளின் துவக்கமே எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. சுயம் பகவான் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அழைக்கிறார், உரையாடல் செய்கிறார், சக்திகளை நிரப்புகிறார். தந்தையின் அன்பின் பாடல் உங்களை எழுப்புகிறது. இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, வாருங்கள் என்று எவ்வளவு அன்போடு அழைக்கிறார், எழுப்புகிறார். ஆக இந்த அன்பின் பாலனையின் நடைமுறை சொரூபம் சகஜயோகி வாழ்க்கை ஆகும். ஓம் சாந்தி. आवाज से परे, मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। आवाज से परे, मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। सितारों से दूर, सितारों का जहां,
आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान, सुन प्यार से पुकारे वो शिव शमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया 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 बच्चिया।